வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்றைக்கி உப்பு மாங்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாங்காய் விலை குறைவாக கிடைக்கும்போது இந்த வத்தலை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. உங்களுக்கு வேணுங்கிறப்ப இன்ஸ்டண்ட்டாக எண்ணெய் அதிகம் சேர்க்காம ஊறுகாய் செஞ்சுக்கலாம், வத்த குழம்பு செஞ்சுக்கலாம். துவையலில் புளிக்கு பதிலாகவும் மண்டி குழம்புலையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒட்டு மாங்காயில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் புளிப்பு அதிகமான மாங்காயில் கூட செஞ்சுக்கலாம். நல்லா முத்தின கெட்டியான மாங்காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. மாங்காயை உங்களுக்கு தேவையான சைஸில் விதையோட ஓடு பாகத்தை வச்சு அரிஞ்சிக்கோங்க. ஓடு பாகம் இல்லைன்னா காய வைக்கும்போது சுருட்டிக்கும், அதில் ஃபங்கஸ் வந்துடும். இப்போவும் மாங்காய் அரியும் போது இது போல் ஓடு பாகத்தை முதல்ல அரிஞ்சிங்கன்னா தான் மாங்காய் ஓட்டுலேருந்து சதை பகுதி கழண்டு வராமல் இருக்கும். மாங்காயை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்து ஒரு காட்டன் துணியில் 1/2 hour போட்டு வச்சுருந்தீங்கன்னா இது போல் ஈரமே இல்லாமல் காஞ்சி போயிடும். லைட் வெயிட்டாக உள்ள ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு போட்டு குலுக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கிலோ ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். புளிப்பு மாங்காய்க்கும் அளவு சொல்லியிருக்கேன், பார்த்து செஞ்சுக்கோங்க. 1 கிலோ ஒட்டு மாங்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போதும். இதே புளிப்பு மாங்காயாக இருந்ததுன்னா 1 கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இதுவே கைப்பிடி அளவில் போடுறீங்கன்னா 1 கிலோ ஒட்டு மாங்காய்க்கு உள்ளடக்கமான கைப்பிடியில் 1 பிடி, புளிப்பு மாங்காய்க்கு பெரும்பிடியாக 1 பிடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு மூடி ஒரு நாளைக்கு 5-6 தடவை இது போல் கீழே உள்ள மாங்காய் மேலே வர்ற மாதிரி குலுக்கி கலந்து விட்டு 3 நாளைக்கு ஊற வச்சுக்கோங்க. துணியை வச்சு மூடும்போது காத்தோட்டமாக இருக்கிறதுனால மாங்காயிலேருந்து ஸ்மெல் வராது. தட்டு வச்சு மூடினீங்கன்னா ஏர் டைட்டாக இருக்கிறதுனால மாங்காயிலேருந்து புளிச்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 3 நாள் ஊற வச்சதுக்கப்புறம் மாங்காயோட தோல் இது போல் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உப்பில் ஊறி இது போல் தண்ணி விட்டு வந்திருக்கும். அளவும் பாத்திரத்தில் பாதியாக குறைஞ்சிருக்கும். மாங்காயை தட்டில் எடுத்து அடுக்கி காய வச்சுக்கோங்க. மாங்காய் தண்ணியை அகலமான எவர் சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி துணியை வச்சு மூடி அதையும் வெயிலில் காய வச்சுக்கோங்க. மாங்காய் தண்ணி ரெண்டும் சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து மாங்காயை தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு நைட் ஃபுல்லாக ஊற விட்டு காலையில் எடுத்து இது போல் வெயிலில் காய வச்சுக்கோங்க. இதே போல் தண்ணி சுத்தமாக வத்துற வரைக்கும் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் 2 நாள் காய வச்சு இது போல் சுக்காட்டம் காஞ்சதும் எடுத்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. இதுவே புளிப்பு மாங்காயாக இருந்தால் இது போல் ஈரம் இல்லாமல் சாஃப்டாக வளையிற மாதிரி உள்ள பக்குவத்திலே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உப்பும் புளிப்பும் அதிகமாக இருக்கிறதுனால கெட்டு போகாது. மழை நாளில் இன்னும் நல்லா சாஃப்டாகி தயிர் சாதம், குழம்பு சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவத்தலை வச்சு இன்ஸ்டண்ட்டாக எண்ணெய் அதிகம் இல்லாத ஊறுகாயும் மாவத்தல் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.